My dear friends, this is Dr. Paneer Selvam on behalf of Groby Consultancy. I hope you would have subscribed. If not yet subscribe to get more uploaded videos which all based on experience and research. Now I want to discuss in this video about a business secret. அதாவது ஒரு கம்ஃபர்ட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் டாக்ஸின்னு பண்ண போகையில் there were many problems. நிறைய பேர் நெகோஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் பார்கெயினில் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் வராமல் இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்தது. ஸோ ஒருத்தர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா இதை ஏன் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடாது. ஐ டோன்ட் கால் திஸ் இஸ் எவாலுவேஷன், இட் இஸ் அ ரெவல்யூஷன். He has not done different things. He did the things differently. புதுமையாக கண்டுபிடிக்கவில்லை, செய்யக்கூடிய செய்யலை வேற எதுவும் பார்த்தாரு. His name is Bhavish Agarwal. He's only about 30s, about 34, 35s. So அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா there should be operational level agreement, especially in hiring four-wheelers. ஆப்ரேஷனல் லெவல் அப்படின்னு என்னன்னா சப்ளை டிரைவனை அப்படியே டிமாண்ட் டிரைவனாக விரும்பினாரு. ஓகே, இதில் யார் கஸ்டமர் யார் செல்லர் அப்படின்னு பார்க்கல, இது கஸ்டமர் டிரைவனாக இருக்கையில். ஸோ கஸ்டமர் கிவ்ஸ் மோர் ப்ரையாரிட்டி அண்ட் கஸ்டமர் லுக்ஸ் ஃபார் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு கொண்டு போனதுனால சப்ளைஸ் ஆர் ஹைலி சாட்டிஸ்ஃபேக்டரி. இது எப்படி நடந்தது, பட் இப்போ எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா ஆப்ரேஷனல் லெவல் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பையர் அண்ட் செல்லர். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டு பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஒன்று உண்டு, அதுக்கப்புறம் மொனோபொலின்னு ஒன்று உண்டு, அப்புறம் டியோபொலின்னு ஒன்று உண்டு, அப்புறம் மொனோபொலிஸ்டிக் ஒன்று உண்டு. இப்போ நம்ம வி லிவ் இன் மொனோபொலிஸ்டிக். ஒரு ஜோன் ராபின்சன் சொன்ன மாதிரி வி லிவ் இன் மொனோபொலிஸ்டிக். அப்போ காம்படிட்டர்ஸ் ஹெவி, ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்சோ டிஃபரன்ஷியேட்டட் டைவர்ஜன்ஸ் ப்ராடக்ட்ஸ். இதுக்குள்ளே ஒரு ஈக்குலிபிரியம் வர முடியுமாங்கிறது ரொம்ப டஃப். பட் அதை கண்டுபிடிச்சிருக்கிற அந்த யங் என்டர்பிரனர் வி ஹாவ் டு அப்ரிஷியேட். அவருக்கு எப்படி இது ஏற்பட்டுச்சு, வாட் மேட் ஹிம் டு ஃபைண்ட் அவுட் திஸ் பொட்டன்ஷியல் அண்ட் சீக்ரெட் அப்படின்னு பண்ணல. ஹி வாஸ் ஒரு ஆர்டினரி பர்சன், ஐடி கிராஜுவேட். ஸோ ஹி வாஸ் ட்ராவலிங் from one place to another place, that is in Bangalore. So அப்போ I think agreement was made between the driver and Bhavish Agarwal for some amount. அவர் என்ன பண்ணுறாரு, போகையிலேயே எப்பயுமே நம்ம டாக்ஸி வேலை செய்கிற மாதிரி நான் அந்த ரேட்டு பேசிட்டேன், பட் போகிறத பார்த்தா ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால எல்லாம் ஸ்லோப் வர அதிகமாக இருக்குது, நீங்கள் ஒரு 300 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பேசுனதை விட அதிகமாக கேட்ட உடனே அகர்வால் என்ன பண்ணுறவரை அந்த வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராவல், ஐ வில் செட்டில் த மணி நவ் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் பே 300 rupees அண்ட் ரீச் மை டெஸ்டினேஷன். எனக்கு வேண்டாம், இதோட படிக்கணும்னு சொல்லி முடிச்சிடறாரு கணக்கு. அவன் போயிட்டான், இவர் இறங்கிறார். இவருக்கு இப்போ அந்த இடத்துக்கு போக முடியல. அவன் அந்த 300 rupees வாங்கிட்டு அந்த இடத்துக்கும் ரீச் ஆக முடியல. ஸோ திஸ் வாஸ் சினாரியோ. ஸோ அப்போ தான் he thought for a while, he applied his mind. He didn't have any even single car. Very, very average family, middle class family. So he and his friend took a decision that நம்ம ஐடி பண்ணதை வச்சு நம்ம ஏன் டிஜிட்டலாக இதை ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஐ குட் சே அகெயின் தட் இஸ் இட் வாஸ் நாட் அ எவால்யூஷன், இட் இஸ் அ ரெவல்யூஷன். நீங்கள் ஏர்போர்ட் ஸ்டேஷன்லையோ ரயில்வே ஸ்டேஷன்லையோ பஸ் ஸ்டேஷன்லையோ நீங்கள் போயிட்டு எவ்வளோ வேணும், இன்னும் ஸ்டில் ஆட்டோவில் இருக்குது, அந்த ஆட்டோ கூட ஓலா ஆட்டோ அந்த பார்கெனிங் கிடையாது. போய் கேட்கணும், அவர் ஒன்று சொல்லுவார், அப்புறமேல திருப்பி we have to negotiate, or sometime when you reach a place again he demands more. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில கம்ப்ளீட்டாக அதை டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. இட் இஸ் சம்திங் நாவல். அண்ட் நவ் he has about 6,000 employees and more than that indirect employment. It's I think 3 or 4 times more than that. At the age of this 34, his net worth is about 3,000 crore and his average turnover is about 23,000 crore. So he is invited by many research institutes, MBA colleges and many places to deliver a lecture. How did he bring out this innovation?
அதற்காக வந்து அவருடைய செஷனுக்கே ஃபியூ லேக்ஸ் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். ஸோ இந்த டைனமிசம் வர்றதுக்கு காரணம் என்ன? காந்திக்கு வந்து தென்னாப்பிரிக்கா நடந்தது போல இவருக்கு வந்து அந்த பெங்களூர் நடந்த உடனே இதை வந்து என்ன மாதிரி அழகாக கொண்டு போயிட்டார் அப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஆட்களை நீங்கள் வந்து எனக்கு ஓலா வந்து நீங்கள் உங்களுடைய டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரிசர்வ் யுவர் வெஹிக்கிள், த வெஹிக்கிள் வில் ரீச் யூ அண்ட் த ரூட் இஸ் ஆல்சோ என்ரூட்டட் அஸ் பர் யுவர் the systematized mobile, so you can go accordingly. He cannot divert you, and moreover, vehicle is also safe, and customer has a role to play whether vehicle is in order, driver is in condition, everything. Then the charge is also, I think, calculated. That is, more or less little above your public transport charges, and sharing facilities also added. So now and then, I think, people feel so comfort. Now even Sundays, Saturdays, you cannot find the vehicle. It's a worldwide program, worldwide. Everybody talks. Even in the parliament, people talk about it. And now he is not only in, but particularly throughout India, and again he has gone to abroad also. And it's very popular everywhere. So that business is something, potentially felt it, applied his knowledge which he has acquired in the IT sector. And he can, coin the people between the buyer and seller, and the driver and the people who want to take a journey, whether it is a midnight or a regular time or something like that. And wherein he adopted new technologies, and even now auto has also come in. Now he reached another peak, that is electric vehicle. He has already executed an agreement with the Tamil Nadu government to bring out the worldwide familiar electronic vehicles, electric two-wheelers. So this potential he has identified, and again did the things differently, as Shiva expert says. People have not done new things, but did the things differently. Shiva Cal. So now I think we look upon the innovation which he has created, the wheels of his brain, to bring out new changes and created a wide number of employment opportunities, and he has also acquired enormous wealth. Even some years he was about to incur loss, he was able to manage it. At the young age, he has proven that applying a very small, affordable technology, I think he has created a very big fight that normally happens, especially with the taxiwalas. The entire problem has been resolved. So now potential is not far from you, it is near to you. But the thing is, you have to identify and exhaust the opportunity. So opportunity is within you, exhaust it. Thank you.